கிறிஸ்தவங்களுக்கும் பிரச்சனை இருக்குதா? நம்ம நினைக்கிறோம் நமக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையா? நம்ம கூட அவனை பார்த்து பயப்படல, இப்ப அவன் தான் நம்மளை பார்த்து என்ன செய்யறான்? ரொம்ப பயப்படுறான். ஏன்னா ஆண்டவர் நீங்க போய் சொல்றதுக்கு செத்துட்டீங்க, நீங்க மாத்தி பேசுறதுக்கு செத்துட்டீங்க, நீங்க இந்த உலக மக்கள் போல இருக்கிறதுக்கு நீங்க அதெல்லாம் இட்ஸ் ஆல்ரெடி டெட். படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு சொல்லிக் கொடுப்போம் சின்ன பிள்ளைங்களுக்கு, கையை பிடிச்சு எப்படி எழுதணும்னு சொல்லிக் கொடுப்போம். ஆனா பாவம் செய்யறதுக்கு யாருக்காவது எந்த பிள்ளைக்காவது சொல்லிக் கொடுப்போமா? இப்படிதான் பாவம் செய்யணும். ஆனா கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நாம் இந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம், நாம் ஒரு காலத்தில் பாவத்தில் இருந்தோம், முன்னே அப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தோம். You were dead in your transgression and sins. நீங்கள் உங்களுடைய பாவத்திலும் அக்கிரமத்திலும் என்ன செய்திருந்தீர்கள்? மரித்திருந்தீர்கள். அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த நம்மை கர்த்தர் இப்பொழுது அவருடையவர்களாய் மாற்றியிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். ஆனால் the salvation, அவருடைய ரட்சிப்பு நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார் இல்ல? once we saved is saved, அவ்வளவுதான். ஆண்டவர் நம்மை ரட்சித்தார்னா அவ்வளவுதான், ரட்சித்தார், ஓகே. ஆனால் இந்த உலகத்தில் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது மூன்று காரியங்கள், மூணு விஷயம் நம்மளை போட்டு ரொம்ப நெருக்கிறத நம்ம பார்க்க முடியும். The first one is the world, உலகம். உலகத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு 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 ஆசை வருது, இந்த மாதிரி நம்ம இருக்கலாமா, இந்த மாதிரி போயிடலாமா, இப்படி இருக்கலாமா. உலகத்தை பார்க்கும் பொழுது ஒரு 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 ஆசை, ஒரு ஈர்ப்பு. The second thing is devil, பிசாசு நம்ம என்ன செய்கிறான்? டிஸ்ட்ராக்ட் பண்ணுறான். விசுவாச வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் அவன் நம்மளை அப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணுறான். The third thing is flesh, மாம்சம். நம்முடைய மாம்சம் நம்மளை என்ன செய்யுது? அப்படியே இழுக்குது. இந்த மூன்று விஷயங்கள், உலகம் நம்மளை இழுக்கும், பிசாசு நம்மளை இழுப்பான், மாம்சம் நம்மளை என்ன செய்யும்? இழுக்கும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொல்லும்போது, கிறிஸ்தவம் என்று சொல்லும்போது, இட்ஸ் நாட் பேர் ஆஃப் ரூல்ஸ் ஆர் ரெகுலேஷன்ஸ். It's not made by rules, it's not made by regulations. கிறிஸ்டியானிட்டின்னு சொல்லும்போதே நம்ம எல்லாரும் யோசிக்கிறது, உலகத்தை பார்க்கக்கூடாதா, ரைட், இந்த பக்கம் பார்க்கக்கூடாது, அந்த பக்கம் பார்க்கக்கூடாது, ஏதோ குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி அப்படிதான் நம்ம போகணும். அப்படி கிடையாது. எப்பயுமே அப்படியே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் கொடுத்து அதில் தான் போகணுமா? கிடையாது. பட் ஒரே ஒரு விஷயம் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நாம் கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிறவர்களாய் எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவரை பார்த்து ஓடணும். ஏன்னா எல்லா விதமான போராட்டங்களும் நமக்கு இருக்குது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது, எனக்கு வந்து மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை எப்பயும் அப்படி இருக்குதான் கொட்டும் சாத்தானா இருக்குது. எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் பிரச்சனை இருக்குதா? நம்ம நினைக்கிறோம் நமக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையா? நம்ம மட்டும்தான் இப்படி போராட்டத்தில் இருக்கிறோமா? நம்ம மட்டும்தான் இப்படி பிரச்சனையில் இருக்கோமா? நம்ம மட்டும்தான் இப்படி ஒரு பலவீனத்தில் இருக்கிறோமா? நம்ம தான் இப்படி ஒரு டிஸ்ட்ராக்ஷனில் இருக்கிறோமா? ஒரு பாவத்தில் ஏதோ விழுந்துட்டோமா? எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் கிறிஸ்து ஏற்கனவே சிலுவையிலே பிசாசை என்ன செய்தார்? ஜெயித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்து பிசாசை ஜெயித்தார். ஆகையினாலே நாமும் என்ன செய்கிறோம்? அனுதினமும் ஜெயிக்கிறோம். ஹலோ, இட்ஸ் நாட் ஒன் டே மேட்ச். ஏதோ ஒரு நாள் போய் கிரவுண்டில் விளையாண்டுட்டு ஜெயிச்சுட்டு வந்துட்டோம், அப்படி கிடையாது. இது வந்து ஏதோ ஒரு நாள் நம்ம வந்து ஒரு ரட்சிப்பு நமக்கு கிடைச்சிச்சு, நம்ம ரட்சிக்கப்பட்டோம், அதனால எல்லாம் முடிஞ்சு போச்சு, அப்படி இல்லை. இது டெஸ்ட் மேட்ச் மாதிரி இழுத்துட்டே இருக்கும். டெய்லி விளையாடணும், டெய்லி நம்ம போய் என்ன செய்யணும்? டெய்லி பிசாசை சந்திக்கணும், டெய்லி உலகத்தை சந்திக்கணும், டெய்லி மாம்சத்தை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? சந்திக்க வேண்டியிருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். The battle is every day waiting for us. எல்லா நாளும் நமக்கு யுத்தம் இருக்கிறது. So we need to fight our fight. நமக்கு ஒரு பெரிய யுத்தம் இருக்குது. அதை நம்ம ஒவ்வொரு நாளும் அதில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம சந்திக்க வேண்டும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே,
நமக்கு இந்த 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 உலகம் நம்ம இழுக்கிறது போல, பிசாசு நம்ம இழுக்கிறது, எல்லாத்தையும் நம்ம வந்து அப்படியே டோட்டலாக பிசாசுன்னு என்ன செஞ்சிட முடியாது. நாட் எவ்ரிதிங் இஸ் a demon. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு ரீசன், ஒரு காரணம் வச்சுருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சுருக்கோம். என்ன சிஸ்டர் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஜோம் பண்ணலையே அப்படின்னா, இந்த பிசாசு என்னை என்ன செய்ய மாட்டான், தூக்கி யார் மேலே போட்டுறது? பிசாசு மேலே போட்டுறது. ஏன் நீங்கள் ஆலயத்துக்கே இப்போ சரியாக வர்றதில்லை? எங்கே பாஸ்டர் நான் வரணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் பிசாசு என்னை என்ன செய்கிறான், பின்னுக்கு இழுக்கிறான். எல்லாத்துக்கும் நமக்கு ஒருத்தர் இருக்கான். அவன் யாரு? காரணம். அப்படியே அவன் மேலே தூக்கி போட்டுறது. எதை செய்யலைனாலும் உடனே யார் மேலே போடுறது? பிசாசு மேலே போடுறது. யூ cannot cast out flesh. You can easily cast out devil. பிசாசை நீங்கள் துரத்திடலாம். இயேசுவின் நாமத்தை சொன்னீங்கன்னா அது என்ன செஞ்சிடும்? ஓடிடும். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், பிசாசை துரத்திடலாங்க. சும்மா சொல்லுங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து, பிசாசை துரத்தலாம். பிசாசை என்ன செய்யலாம்? துரத்தலாம். நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ யார் தெரியுமா, நம்ம கூட அவனை பார்த்து பயப்படல, இப்போ அவன் தான் நம்மளை பார்த்து என்ன செய்கிறான், ரொம்ப பயப்படுறான். ஏன்னா ஆண்டவர்கிட்ட போய் அவன் சொல்லுவான், ஏங்க அவங்க ஆளுங்க எதுக்கு எடுத்தாலும் என்னை தான் சொல்கிறாங்க. ஏன்பா சோம்பேறியா இருக்கான்னா அதுக்கும் என்னை தான் சொல்கிறாங்க. ஏன் பைபிள் வாசிக்கல, அதுக்கும் என்னை தான் சொல்கிறாங்க. ஏன் ஜெபிக்கல, அதுக்கும் என்னை தான் சொல்கிறாங்க. நமக்கு ஒரு ஆள் கிடைச்சான்னா தூக்கி அவனையே என்ன செஞ்சிருவோம் இல்லை? பிசாசை வந்து நம்ம விரட்டிடலாம். ஆனால் நம்முடைய மாம்சத்தை நம்மளால் என்ன செய்ய முடியாது. அது இயேசு நாமத்தில் போ அப்படின்னு சொன்னால் மாம்சம் என்ன செய்யாது, போகாது. அது நம்ம கூட தான் ஓட்டிகிட்டே இருக்கும். அதனால தான் பவுல் சொல்றாரு, நான் செய்ய வேண்டும் என்று இருக்கிற நன்மையை செய்யாமல் நான் விரும்பாத தீமையை செய்கிறேன். இட்ஸ் ஆல் ஃப்ரம் த ஃப்ளஷ். இட்ஸ் ஆல் ஃப்ரம் த ஃப்ளஷ். இதெல்லாம் என்னுடைய மாம்சத்திலிருந்து வருகிறது. நான் என்ன செய்ய முடியும்? நான் செய்ய விரும்புகிறதை செய்யவில்லை, விரும்பாததை நான் என்ன செய்கிறேன், செய்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நான் பிறக்கும்போது த ஓல்ட் டெஸ்ட்மென்ட் நேச்சரில் தான் நம்ம பிறந்திருக்கோம். நம்ம பிறவி அப்படி தான் இருக்குது. நம்ம பிறக்கும்போது அப்படி தான் எல்லா பாவமும் நமக்குள்ளே இருக்குது. யாருக்கும் சொல்லியே தர வேண்டாம். சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் பாவம் செய்கிறதுக்கு யாருக்காவது டீச் பண்ணணுமா? யாருக்காவது சொல்லிக் கொடுக்கணுமா? ஐயோ இப்படி பாவம் செஞ்சிடக்கூடாது. சைக்கிள் ஓட்டும் போது சொல்லிக் கொடுப்போம், எப்படி சைக்கிள் ஓட்டணும் அதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு சொல்லிக் கொடுப்போம். சின்ன பிள்ளைங்களுக்கு கையை பிடிச்சி எப்படி எழுதணும்னு சொல்லிக் கொடுப்போம். ஆனால் பாவம் செய்கிறதுக்கு யாருக்காவது எந்த பிள்ளைக்காவது சொல்லிக் கொடுப்போமா? இப்படி தான் பாவம் செய்யணும். ஆனால் அழகாக செய்தே பாவத்தை மட்டும் ரொம்ப நேர்த்தியாக செய்து. எப்படி செய்து? இட்ஸ் இன்ஹெரிட்டட். நமக்குள்ளேயே இருக்குது. ஆதாம் மூலமாய் நமக்குள்ளே அந்த பாவம் என்ன செய்யுது, அந்த பாவம் உள்ளே வந்துடுது. அது பிறக்கும் போதே பிறவிலே அதெல்லாம் இருக்குது, யாரும் சொல்லித்தர தேவையில்லை. பட் இந்த ஓல்ட் டெஸ்ட்மென்ட் நேச்சர் இருக்குது பார்த்தீங்களா, ஒன்ஸ் நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறினதுக்கப்புறம், அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டதுக்கப்புறம் ஒரு நியூ நேச்சர் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரு, தர்றாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு புது மனுஷனாய் புது மனுஷியாய் ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாரு, மாற்றுகிறார். ஸோ இது மாறினதுக்கப்புறம், இந்த புது மனுஷன் வந்ததுக்கப்புறம், அதுக்கப்புறமும் இந்த ஃப்ளஷ் இருக்குல்ல, இந்த மாம்சம் இது மேலே வருது. ஹலோ இருக்கீங்களா? என்ன பாஸ்டர் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? எங்களுக்கெல்லாம் அப்படி ஒன்றும் தெரியல, நாங்கள் அப்படி ஒன்றும் பார்த்ததே இல்லை. நீங்கள் ஏதோ புதுசாக சொல்கிறீங்க மாம்சம்னு சொல்லி. நாங்கள் பார்த்த மாம்சம்லாம் சிக்கன், மட்டன், இந்த மாம்சம் தான் நாங்கள் பார்த்துருக்கோம், வேறு மாம்சம் பார்த்ததே இல்லையே. அப்படியா? நம்முடைய பலவீனங்கள், நம்ம நினைக்கிறோம் இது நான் இப்படி தான் வந்தது, இது அப்படி தான் வந்தது. கிடையாது. நாம் எல்லாரும் ஒரே மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே என்ன செய்ய வேண்டியது, கடந்து போக வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெய வீரர்களாய், மாம்சத்தை ஜெயிக்கிறவர்களாய், பிசாசை ஜெயிக்கிறவர்களாய், நமக்கு எதிராளியானவரை ஜெயிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நம்ம அப்படியே போட்டு ஒரே இடத்துல அப்படியே நம்ம ஸ்டாக்னண்ட்டாக இருக்கிறதுக்காக கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை கொடுக்கல. நம்மளை அப்படியே ஒரே இடத்துல வைக்கிறதுக்காக பிசாசு நம்மளுடைய வளர்ச்சி அவன் என்ன செய்ய மாட்டான், ஒருபோது அனுமதிக்க மாட்டான். பிசாசினுடைய தந்திரம் அதுதான்.
அவன் வந்து எப்படின்னா அந்த டூல்ஸை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா யூஸ் பண்ணுவான். ஸோ நம்மளை வந்து நமக்கு எது பலவீனம்ன்றது பிசாசுக்கு என்ன செய்யும், நல்லா தெரியும். ஆகையினால நம்முடைய பலவீனத்தில் அவன் என்ன செய்வான், வேலை செய்ய ஆரம்பிப்பான். நம்ம எந்த இடத்துல வீக்காக இருக்கோம்னு பிசாசுக்கு தெரியும். ஸோ அதை அவன் என்ன செய்வான், வேலை செய்வான். ஏன்னா யூதாஸ் காரியோத் வந்து ஒரே ஒரு விஷயத்தில் வீக்கு. யூதாஸ் எதில் வீக்கு, பணத்தில் வீக்கு. அதனால மற்ற 11 பேர்கிட்டையும் அவனால் ஒன்றும் செய்ய முடியல. இந்த ஒரு ஆள் அவன் என்ன செய்தான், பிடித்தான். நம்முடைய வீக்னஸ் அவனுக்கு நல்லா தெரியும். ஒருவேளை நம்முடைய ஜெப குறைவு நம்முடைய வீக்னஸாக இருந்தால் பிசாசு நமக்குள்ள என்ன செய்யலாம், கிரியேட் செய்யலாம். நிறைய விஷயங்களை நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்க, நம்ம நிறைய விஷயங்களை போராடிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனை இன்னும் முடியல, இந்த சூழ்நிலை இன்னும் மாறலை, இன்னும் நான் ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் வரல, இல்லை நான் கேட்டதுக்கு எனக்கு எதுவும் கிடைக்கல, நம்முடைய சூழ்நிலை அப்படியே தான் இருக்குது, பல மாதமா பல வருஷமா என்னுடைய நிலைமை மாறவில்லை, நாம் புலம்பிக் கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு காரியத்தை நாம் மறந்து போகக்கூடாது. நாம் நம்முடைய பலவீனம் என்ன என்பதை தெரிந்து தேவ சமூகத்திலே அமர்ந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலத்தை தருகிறவர் நம்மை பலப்படுத்தி ஜெய வீரர்களாய் மாற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை பலமுள்ளவர்களாய் மாற்றுகிறார். ஏன்னா நம்முடைய வீக்னஸை வச்சுதான் எல்லாமே நடக்குது, எல்லா வேலையும் பிசாசு செய்யறான். நாம் நம்முடைய பலவீனத்தை வைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் அதை பலமாய் மாற்றலைன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சிருவோம், தோத்துருவோம். ஃபெயிலியர் தான். கிறிஸ்டியன் லைஃப் வந்து ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும், ஆவியிலே பலப்படுகிறவர்களாக. ரோமர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். ரோமர் 6. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆமென். நீங்கள் அப்படியே எண்ணிக்கொள்ளுங்கள். சொல்ற, நீங்கள் பாவத்துக்கு மரித்திருக்கிறீர்கள், கிறிஸ்துவுக்கென்று நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள், பிழைத்திருக்கிறீர்கள். நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருக்காக கிறிஸ்துவுக்காக நாம் பிழைத்திருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் அப்படியே, அதாவது நம்மளுடைய அந்த டெம்டேஷன்ஸ், நம்மளுடைய போராட்டம், இதெல்லாம் நம்ம ஒன்ஸ் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் விசுவாசிகளாக மாறினதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாயிண்ட்ல வந்து எல்லாத்தையும் நம்ம ஜெயிச்சிடும். அப்படி கிடையாது. கிறிஸ்து நமக்காக ஜெயித்ததை, ஆண்டவர் நமக்காக செய்ததை நாமும் நினைவில் கொண்டு அதன்படி அதை போலவே நம்மளும் என்ன செய்யணும், அவருக்கு பின்னால் ஓடணும். அல்லேலூயா. It's too hard to keep all that things in mind. அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம மைண்டில் வைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நாம் அதை தேவன் நமக்காக செய்தவைகளை நம்முடைய மைண்டில் வச்சுட்டோம்னா இட்ஸ் so easy to winning the war. யுத்தத்தில் ஜெயிக்கிறது வெரி சிம்பிள். நமக்கு இருக்கிற போராட்டத்தில் ஜெயிக்கிறது வெரி சிம்பிள். நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த 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 ஓட்டத்தில் ஓடி முடிக்கிறது இட்ஸ் வெரி சிம்பிள். ஆனால் ஒரு விஷயத்தை நான் மைண்டில் வச்சுருக்கணும். என்னன்னா, தேவன் எனக்காக என்ன செய்தார், எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக எல்லாத்தையும் செய்து முடித்தார். அதை நம்ம மைண்டில் வைத்திருந்தோமானால், வேத வசனம் தான் சொல்றது, count yourself dead to sin and alive to God in Christ Jesus. Count yourself dead to sin. நீங்கள் பாவத்திற்கு மரித்தீர்கள். பல நேரங்களில் சில விஷயங்களை விட்டு நம்மளால் வெளியே வர முடியலன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் அவைகளுக்கு மரித்தவர்கள். ஆண்டவர் அதான் சொல்றேன், நீங்க அவைகளுக்கு செத்துட்டீங்க. நீங்க பொய் சொல்றதுக்கு செத்துட்டீங்க, நீங்க மாத்தி பேசுறதுக்கு செத்துட்டீங்க, நீங்க இந்த உலக மக்கள் போல இருக்கிறதுக்கு நீங்க அதெல்லாம் இட்ஸ் ஆல்ரெடி டெட். நீங்கள் அதற்காக மரித்து விட்டீர்கள். உங்களால் அதில் நீங்கள் ஜீவிக்க முடியாது. அது நம்ம மைண்டில் இருக்கணும் எப்பொழுதும். இந்த உலகம் நமக்கு முன்னால் வரும்போது ஏன்னா எல்லாம் அப்படி தான் காமிக்கும் நமக்கு முன்னால்.
எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி டெம்ப்டிங்காக இருக்கலாம். ஏன்னா ஏவாளை பார்த்து அந்த சர்ப்பம் சொல்லுச்சு, இந்த பழத்தை கொஞ்சம் பாரு. அதை பார்க்கும்போதே அது எப்படி தான் இருந்துச்சான், அந்த பழம் எடுத்தவொடனே அவர் சாப்பிடல இல்லை, எடுத்தவொடனே அவங்க சாப்பிடல இல்லை, பார்த்தவொடனே சாப்பிட்டாங்களா இல்லை, அவங்க பார்த்தவொடனே என்ன நடந்துச்சு, புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருந்தது. இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் பார்த்ததுக்கு அப்புறம் நடக்கிறது அதான் டெம்ப்டேஷன். சோதனை ஆரம்பிக்குது. எங்க ஆரம்பிக்குதுன்னா பார்க்கறதுல தான் ஆரம்பிக்குது. பார்க்கும்போதே அப்படியே அது என்ன செய்யுது, அப்படியே நம்மளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணுது. ஏவாள் அதை பார்க்குறா, அந்த கனியை பார்த்த உடனே அதை சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த கனியை பார்க்கும்போது அது எப்படி இருக்குது, ரொம்ப இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்குது, இன்பமாக இருக்குது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம், ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறினதுக்கு அப்புறம் சில விஷயங்கள் இந்த உலகத்தில் நமக்கு ரொம்ப இன்பமா தெரிகிறது. ஒருவேளை ஆண்டவரை விட்டு நம்மளை தூரமா கொண்டு போகுதுன்னு தெரிஞ்சா அந்த இடத்துல என்ன செய்யணும், ஸ்டாப் தேர். அங்கே நிறுத்தணும். திஸ் இஸ் ராங். அதுலயே நமக்கு தெரியணும் இது ஒருவேளை. ஏன்னா சில பேரோட இருக்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சில மக்களோட, சில மனிதர்களோட இருக்கிறது நமக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அவங்களோட பேசுறது, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, இதெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அங்க ஒரு கேள்வி கேட்கணும், நான் ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறேன்னா இல்லையா? இது ஆண்டவருக்கு பிரியமா இல்லையா? ஏன்னா நிறைய பேரால ஆண்டவருடைய பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. They don't spend time with God's people rather than the worldly people. அந்த மாதிரி உலக மக்களோட அவர்கள் என்ன செய்வார்கள், ரொம்ப ஐக்கியமா இருப்பாங்க. உலக மக்களோட ரொம்ப 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 க்ளோஸாக இருப்பாங்க. ஆனால் விசுவாச பிள்ளைகளோட அவங்களால க்ளோஸாக இருக்க முடியாது. காரணம் என்னன்னா, அவருடைய இருதயம் இப்போ எப்படி இல்லைன்னா ஆண்டவருக்கு நேராக இல்லை. ஆண்டவரோடு இருக்கும்போது ஆண்டவரோடு இருக்கிறவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளோட தான் இருப்பாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரோட இல்லாதவங்களால அவங்க என்ன செய்ய முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு உலக ஸ்நேகம், உலக மக்களோட ஒரு க்ளோஸ்னஸ் நம்மளை எங்கே கொண்டு போகும்னா, நம்மளை தவறான வழிக்கு தான் என்ன செய்யும், கொண்டு போகும். உலக மக்களோட நம்ம சேரக்கூடாதுன்னு இல்லை, பைபிள் அப்படி சொல்லலை. நீங்கள் யார் கூடயும் சேராதீங்க, யார் கூடயும் பேசாதீங்க, அப்படிலாம் ஆண்டவர் எங்கேயும் சொல்லலை. ஆனால் உங்களோட க்ளோஸ்னஸ் யாரோட தான் இருக்கணும், அவரோடும் அவருடைய பிள்ளைகளோட தான் இருக்கணும். ஆதி திருச்சபையில் நம்ம பார்க்குறோம், they had a fellowship, nice fellowship. அவங்களோட ஃபெலோஷிப் எங்கே இருந்ததுன்னா, அவர்கள் சபையோடு என்ன செய்தார்கள், ஐக்கியமாக தெரிந்தார்கள். அல்லேலூயா. அவருடைய ஐக்கியம் சபையோடு தான் இருந்தது. அவர்கள் சபை மக்களோட ஐக்கியத்தோடு இருந்தார்கள். அடிக்கடி பேசுவாங்க, அடிக்கடி மீட் பண்ணுவாங்க. இப்போ ரொம்ப வெரி சிம்பிள். முந்திலாம் பழைய நாட்களில் நாங்கள் சர்ச்சுக்கு போகும்போது, நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் விசுவாசிகளை யாரையாவது பார்க்கணும், இல்லை பாஸ்டரை பார்க்கணும் அப்படின்னா ஒன்று சர்ச்சுக்கு போகணும். ஏதாவது இந்த மீட்டிங்ஸில் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அதர்வைஸ் எங்கேயாவது அவங்க வீட்டுக்கு, யார் வீட்டுக்காவது போனால் நம்ம என்ன செய்யலாம், நேராக மீட் பண்ணி பேசலாம், பார்க்கலாம். ஆனால் இப்போ வெரி சிம்பிள். இப்போ ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. யாரையும் தேடி எங்கேயும் போக தேவையில்லை. விசுவாசிகளோட பேசணுன்னா உடனே ஒரு கால் பண்ணி என்ன செய்யலாம், பேசலாம். பாஸ்டரோட பேசணுன்னாலும் என்ன செய்யலாம், ஒரு கால் பண்ணி பேசலாம். ஆனால் நமக்கு அதுக்கு டைம் இல்லை, அதுக்கு நேரம் இல்லை. நமக்கு நிறைய மற்ற விஷயங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள்லாம் ரொம்ப அருமையான பிள்ளைகள். வாரத்தில் எத்தனை தடவை எனக்கு கால் பண்ணுறீங்க, எவ்வளோ பேர், எத்தனை ஃபோன் கால் என்னால் எடுக்கவே முடியல. அந்தளவுக்கு நீங்கள் கால் பண்ணி என்கிட்ட பேசுகிறீங்க. அதுலேருந்து எனக்கு நல்லா தெரியும், யூ ஆர் ஸோ க்ளோஸ் டு காட். அதனால இல்லை, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எனக்கு தான் பேசணும் இல்லை. ஸோ ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் நமக்கு எப்பயுமே என்ன செய்யணும்,
எப்பயுமே விசுவாசிகளோட ஒரு ஐக்கியம் இருக்கும் பொழுது தான் பிசாசோ மாம்சமோ உலகமோ நம்மளை என்ன செய்ய முடியாது, இழுக்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நம்ம we are tied with Christian people. நாம ஜனங்களோடு கிறிஸ்தவ பிள்ளைகளோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நமக்கு பலவீனம் வரும் பொழுது அல்லது மாம்சம் மேற்கொள்ளும் பொழுது உடனே நம்ம என்ன செய்வோம்? இப்போ சப்போஸ் நமக்கு அப்படி ஒரு 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 டைப் இருக்குன்னு வைங்க, நம்ம உடனே என்ன செய்வோம்? ஒரு பலவீனம் வருது, உடனே கால் பண்ணுவோம். ஏன்னா ஒரு டைப் நமக்கு இருக்கு இல்லை, நம்ம என்ன செய்யறது? ஏன்னா நமக்கு ஒரு பலவீனம் இருக்கும் பொழுது, நமக்கு ஒரு போராட்டம் வரும் பொழுது, உலகத்தை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நம்ம தனியாக இருந்தால் அதை செய்யவே முடியாது. ஸோ நமக்கு ஒரு 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 ஸ்பிரிச்சுவல் பேக்கப் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு நாளும் அதை என்ன செய்கிறோம்? மேற்கொள்ளுகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் ஆண்டவர் சபையை கொடுத்துருக்கிறாரு. சபை எதுக்கு? ஏதோ ஒரு நாள் வந்து நம்ம ஆராதிச்சுட்டு அப்படியே கை தட்டிட்டு பாட்டு பாடிட்டு ஓகே எல்லாரையும் பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு போகிறதுக்கா சபை? வாட் இஸ் சர்ச்? சர்ச் இஸ் தி பாடி ஆஃப் கிரைஸ்ட். நீங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அதில் ஒரு அவயவங்களாக இருக்கிறோம். ஹலோ, இருக்கீங்களா? இது வந்து எப்படின்னா, சபை நம்மை ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறது? கிறிஸ்துவுக்கு நேராய் ஆயத்தம் பண்ணி நடத்தி கொண்டிருக்கிறது. இல்லை, நம்ம எவ்ரிடே நமக்கு போராட்டங்கள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் போராட்டங்கள் இருக்குது, ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் நம்ம சந்திக்க போகிற எவ்வளவோ பெரிய காரியங்கள். இதில் எல்லாம் இருந்து நம்ம வெளியே வரணும். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் தொடர்ந்து நம்ம அவருக்கு உண்மையாக ஓடணும்னா நமக்கு ஒரு டைப் இருக்கணும். தட் இஸ் சர்ச். அதுதான் சபை. ஆண்டவர் அதுக்கு தான் சபையை கொடுத்துருக்காரு. என்றைக்கோ ஒரு நாள் வந்து அல்லேலூயா பாட்டு பாடிட்டு போகிறதுக்காக இல்லை. இட்ஸ் எ ஃபேமிலி. இட்ஸ் எ ஃபேமிலி. நமக்கு ஆண்டவர் ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறார். எது ஒன்றுனாலும் நமக்கு என்ன தான், எங்கே தான் தெரிவிக்கணும்? குடும்பத்தில் தான் தெரிவிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை அழைத்து அவருடைய பாதையிலே ஓடும்படியாக நம்மை நியமித்திருக்கிறார். ஸோ இட்ஸ் எவ்ரிடே பேட்டில். ஒவ்வொரு நாளும் நமக்கு யுத்தம் இருக்குது. ஒரே நாளில் அது முடிஞ்சு போகிறதில்ல. அது மாத்திரமல்ல, we have to crucify our flesh every day. ஒவ்வொரு நாளும் நம்முடைய மாம்சத்தை நாம் சிலுவையில் என்ன செய்ய வேண்டும்? மாம்சத்தை சிலுவையில் அறைகிறதுனா, ஏன்னா மாம்சம் எப்பொழுதும் ஒரு போதகரை தான் சொன்னார், இந்த ஃப்ளஷ் இருக்குல்ல, மாம்சம் வந்து இட்ஸ் லைக் அ பால். அது வந்து ஒரு பந்து மாதிரியாம். அந்த பந்து வந்து தண்ணிக்குள்ளே இருக்கிற பந்து இல்லை. மாம்சம் வந்து எப்படி இருக்கிற பந்தா? தண்ணிக்குள்ளே இருக்கிற பந்து. அதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒன்ஸ் நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் அந்த பந்தை தண்ணிக்குள்ளே அமுக்கி அதை காலில் என்ன செஞ்சுருக்கோம்? மிதித்து வச்சுருக்கோம், அது வெளியே வராத அளவுக்கு. சப்போஸ் நம்ம ஒரு வேளை அந்த காலை லேசாக எடுத்துட்டோன்னா அது என்ன ஆகும்? திரும்ப மேலே வந்துடும். அது எப்பயும் மேலே வரதான் பார்க்கும். ஆனால் நம்ம தான் என்ன செய்யணும்? அதை அமுக்கி தான் வைக்க முடியுமே ஒழிய அதை பந்தை என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? ஒவ்வொரு நாளும் அவரிடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய மாம்சத்தை நான் சிலுவையில் என்ன செய்கிறேன்? அறைகிறேன். இட்ஸ் an everyday battle. ஒவ்வொரு நாளும் நமக்கு யுத்தம் இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் போராட்டம் இருக்குது, ஒவ்வொரு நாளும் பலவீனம் இருக்குது, ஒவ்வொரு நாளும் நமக்கு யுத்தம் இருக்கிறது. இது எல்லாத்தையும் நம்ம மைண்டில் வச்சு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் என்ன செய்தார்? அவர் ஜெயித்தார். ஆகினாலே நாங்களும் என்ன செய்கிறோம்? ஜெயிக்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பலமுறை நாம் தோற்று போகிறோம். நம்ம கோபப்படும் போது நம்ம தோற்றுறோம். ரொம்ப நேரம் நம்மளால் கோபத்தை அடக்கி வைக்க முடியல இல்லை. ஒரு பாயிண்ட் நம்ம என்ன செஞ்சிடறோம்? நம்ம டெம்பர் லூஸ் பண்ணிடுறோம். சூழ்நிலைகள் அப்படி வருது. சில நேரம் வீட்டில் இந்த மாதிரி நடக்குது, சில நேரம் வெளியே அப்படி நடக்குது. ஆனால் அது ஆண்டவருடைய நீதியை நடப்பிக்குமா அப்படின்னா நம்முடைய மாம்சம் அதை என்ன செய்கிறது? மேலோங்கி வருகிறது. இது பாடுபட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா we need sophistication. இந்த ஃப்ளஷ் வந்து, இந்த மாம்சம் வந்து எப்பயுமே சொஃபிஸ்டிகேஷன் தான் கேட்கும். அதை தான் நம்ம கொடுத்து பழக்கிட்டோம். That is a sin. That is also a sin. மாம்சம் என்னெல்லாம் விரும்புதோ அதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது இட்ஸ் a sin. அது பாவம். ஆண்டவர் அதை விரும்பவே இல்லை. நாம் மாம்சத்தை ஒடுக்கி அதை என்ன செய்யணுமா? கீழ்ப்படுத்த வேண்டும்.
எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை, பரிசுத்த ஜீவியம், நம்ம ஆண்டவருக்கு பின்னால் நாம் போகும் பொழுது பல நேரங்களில் நம்முடைய மாம்சத்துக்கு நாம் பல நேரங்களில் நோ சொல்லணும். நிறைய விஷயங்களுக்கு நம்ம நோ சொல்லணும். இது வேண்டாம், இது வேண்டாம், இதை நாம் செய்ய முடியாது. ஏன்னா நம்முடைய மாம்ச பலவீனங்கள் பிசாசு நம்மளை என்ன செஞ்சிருவான், அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஒன்ஸ் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. பியாண்ட் த லிமிட் அது போகிறதுக்குள்ளே நம்ம என்ன செய்ய வேண்டும், அதை நம்முடைய கண்ட்ரோலில் கொண்டு வரணும். நிறைய பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், நிறைய ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள் பல பிரச்சனைகளில் இருக்கிறதுக்கு காரணம் பிசாசுக்கு இடம் கொடுக்கறது, மாம்சத்துக்கு இடம் கொடுக்கறது. த ஃபர்ஸ்ட் திங், மாம்சத்துக்கு இடம் கொடுத்தா பிசாசு அதை என்ன செய்வான், ஆளுகை செய்து விடுவான். பலவித பிரச்சனைகள், போராட்டங்கள், ஒரு 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 தனி மனிதனுடைய அவனுடைய பரிசுத்த ஜீவியம் குலைந்து போகிறதுக்கு காரணமே என்னன்னா, மாம்சத்துக்கு இடம் கொடுக்கிறது. மாம்சம் என்னெல்லாம் விரும்புதோ அதெல்லாம் செய்கிறது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் விரும்புகிறேன், ஆனால் அந்த நன்மை என்னால் செய்ய முடியல. நான் விரும்பாத தீமை செய்கிற அளவுக்கு என்னுடைய மாம்சம் எனக்குள்ளே என்ன செய்கிறது, என்ன கிண்டல் பண்ணுது, என்ன தூண்டி விடுது. எல்லா விசுவாசிகளுக்கும், எல்லா மனிதர்களுக்கும் உள்ளதுதான். அந்த மாம்ச பலவீனத்தினாலே அது ஒருவேளை ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களுக்குள்ள நம்மளை தள்ளுவதற்கு முயற்சி பண்ணலாம். ஆனால் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, மாம்சத்தை மேற்கொள்ளுகிறவன், அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறாராம், ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. We need to overcome the flesh. Because your identity is found in him. நம்முடைய அடையாளம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நம்முடைய அடையாளம் கிறிஸ்துவுக்குள்ள. நீங்க நம்ம அடையாளம் வந்து மாம்சம் இல்லை. Flesh is not my identity. எல்லாரும் சொல்லும் போது என்னுடைய ஃப்ளஷை வச்சு தான் சொல்லுவாங்க, அல்லது என்னை ஐடென்டிஃபை பண்ணும்போதே மாம்சத்தை வச்சு தான் என் பலவீனத்தை. நோ, மை ஐடென்டிட்டி இஸ் கிரைஸ்ட் ஜீசஸ். என்னுடைய அடையாளம் கிறிஸ்து இயேசு. அவ்வளோதான். பிசாசு என் பக்கத்தில் வரும்போதே அவன்கிட்ட சொல்லணும், ஐ எம் இன் கிரைஸ்ட். நீங்கள் சொல்ல ஒவ்வொரு தடவையும் பிசாசை பார்த்து, பலவீனத்தை பார்த்து, மாம்சத்தை பார்த்து, எப்பெல்லாம் மாம்ச பலவீனம் நம்மை மேற்கொள்ளுகிறதோ அப்பெல்லாம் நீங்கள் சொல்லணும், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஐ எம் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கும் பொழுது அதனால தான் பழைய பாவங்கள் நமக்குள்ளே திரும்ப வரும் பொழுது, பழைய பாவங்கள் நம்ம பின்தொடரும் பொழுது நம்ம அதில் விழுந்து, பல நேரங்களில் பல பேர் அதில் விழுந்து போகிறது காரணம் என்னென்னா, கிறிஸ்து எனக்காக சிலுவையில் ஜெயித்தார் என்ற அந்த எண்ணம் நமக்குள்ளே இல்லாததுனால தான். ஏன்னா யோசேப்பை பாருங்க, யோசேப்பு போத்திபார் வீட்டில் இருக்கும் பொழுது அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவன் அதை விட்டு ஓடுறான். காரணம் என்னவென்றால், அவனுக்குள்ள ஒரு டிட்டர்மினேஷன் இருந்தது, அவனுக்குள்ள ஒரு தீர்மானம் இருந்தது, நான் ஒருபோது என்ன செய்யக்கூடாது, விழுந்து போகக்கூடாது. நம்முடைய ஃப்ளஷ் நம்மை ஒருவேளை கீழே தள்ளி கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, பல நேரங்களில் நீங்கள் சோம்பேறித்தனத்தினால கீழே விழுந்து போயிருக்கலாம். ஒருவேளை உங்களால் ஒரு மணி நேரம் ஜெபிக்க முடியாத ஒரு நிலைமையில் வர நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். வேதத்தை வாசிக்க முடியாத நிலைமைக்கு நீங்கள் போயிருக்கலாம். பட் திஸ் இஸ் யுவர் டே. திஸ் இஸ் யுவர் டே. நீங்கள், இது உங்களுடைய நாள். கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிற, கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறது. உங்களுடைய மாம்ச பலவீனத்திலிருந்து நீங்கள் வெளியே வாருங்கள். மாம்ச பலவீனம் உங்களை பாவத்துக்கு நேராய் தள்ளும். இது ஒரு நாள் அப்படி நம்ம ஜெபிக்காமல் விட்டால் அடுத்த நாள் அப்படியே போய் நம்ம பிசாசு பாவத்துக்குள்ள என்ன செஞ்சிருவான். ஜெபிக்காதது தான் பாவத்தின் ஆரம்பம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, அநேகர் நம்மளை ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க. நம்ம சுற்றி நிறைய பிரச்சனைகள் நடக்கும். நம்மளை நிறைய பேர் தூண்டி விட பார்ப்பாங்க, நம்ம பேச சொல்லி பார்ப்பாங்க, நம்மளை கோபப்பட வைக்கிறதுக்கு, நம்ம பாவம் செய்கிறதுக்கு நிறைய சூழ்நிலைகள் வரும். ஆனால் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரோடு ஐக்கியப்படும் பொழுது, நம்முடைய மாம்சத்தை நாம் என்ன செய்யலாம், கீழே அடக்கி வைக்கலாம். மாம்சத்தை நம்ம மேற்கொள்ளலாம். மாம்சத்தை மேற்கொள்ளும்படியான பலத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 19:26 இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார்.
மனுஷனால் இது கூடாது தான், தேவனால் எல்லாம் கூடும். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? So some battle don't need deliverance, they need discipline. Some battles don't need deliverance. நிறைய நம்ம நினைக்கிறோம், நம்ம பண்ணுகிற நிறைய யுத்தங்கள் விடுதலை வேணும், இல்லை அதிலிருந்து நம்ம எப்படியாவது வெளியே வந்துடணும், அதை தான் எப்படியாவது விடுதலை வேணும். அது இல்லை, நிறைய யுத்தங்கள் விடுதலை தேவையில்லை, அவைகளுக்கு ஒழுக்கம் இருந்தால் போதும். நம்முடைய மாம்சத்தில் ஒழுக்கம் வந்தால் நிறைய பேருக்கு அந்த செல்ஃப் டிசிப்ளினே இருக்காது. செல்ஃப் டிசிப்ளின் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு, ஏன்னா கிறிஸ்து எப்படி டிசிப்ளினாக இருந்தாரோ அதுதான் நம்ம மாடல். He is our model. இல்லை, ஆண்டவர் தான் நமக்கு மாடல். டிசிப்ளின் ஒவ்வொரு நாளும் செல்ஃப் டிசிப்ளின். நீங்கள் காலையில் எந்திரிக்கிறதுல இருந்து செல்ஃப் டிசிப்ளின் இல்லைன்னா that is a sin, that is also a sin. நீங்கள் சுய ஒழுக்கம் இல்லை, அதான சுய ஒழுக்கம். சுய ஒழுக்கம் இல்லைன்னா இட் இஸ் ஆல்சோ a sin. ஆண்டவருக்கு அது பிடிக்காது. அதிகாலையில் எந்திரிக்கலைன்னா காலையிலனா நீங்கள் 9 மணி காலையில் நினைக்கக்கூடாது. இட்ஸ் நாட் மார்னிங். மார்னிங்னா எது? காலையில் எது? விச் இஸ் யுவர் மார்னிங்? உங்கள் காலையில் எது? சரி, அது வேண்டாம். நார்மலாக, அதாவது மார்னிங் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம்? ஏர்லி மார்னிங் வேண்டாம். மார்னிங் 6 o'clock. 6 o'clock இஸ் மார்னிங். இல்லை பிஃபோர் 6 ஏர்லி மார்னிங். இல்லை, அதுக்கு முன்னால் உள்ளது அதிகாலைன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம அட்லீஸ்ட் 6 மணிக்கு எந்திரிக்கலைன்னா அதுக்கு பேர் என்னது? செல்ஃப் டிசிப்ளின் இல்லாததுக்கு அர்த்தம் இட் இஸ் a sin. பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்கள், காலையில் எந்திரிக்கலைன்னா பாவங்க. சொல்லுங்கள், காலையில் எந்திரிக்கலைன்னா பாவம். சொல்லுங்கள், இட் இஸ் a sin. Yes. Some flesh things should be disciplined. இது நம்ம நினைக்கிறோம், காலையில் பிசாசு என்னை எந்திரிக்கவே விட மாட்டான் சார். இந்த பிசாசு எந்திரிக்க விட மாட்டான், பிசாசு போட்டு அமுக்குறான் சார்னு சொல்கிறது கிடையாது. இட் டசன்ட் நீட் டெலிவரன்ஸ், இட் நீட் டிசிப்ளின். அதுக்கு விடுதலை தேவையில்லை. பிசாசுனா தான் விடுதலை தேவை. பிசாசுனா நம்ம டிரைவ் அவுட் பண்ணலாம், டீமன் ஓடு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது பிசாசு இல்லை, இது என்னது? மாம்சம். ஸோ செல்ஃப் டிசிப்ளின் இல்லைனாலே அங்கே என்ன வந்துருச்சு? இது என்னன்னா, அப்போது நம்ம 8 மணி 9 மணி 10 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டு அவசரமாக நம்ம வேலையெல்லாம் செஞ்சுட்டு திரும்ப என்ன தெரியுமா செய்வோம்? அதை காம்பன்சேட் பண்ணுவோம். எப்படி காம்பன்சேட் பண்ணுவோன்னா, நைட்டு பெட்டுக்கு போகும்போது, படுக்கைக்கு போகும்போது லேட்டாக போகிறது. 10 மணி 11 மணிக்கு போய் அப்போ தான் உட்காந்து செல்லில் பார்க்குறது. 10 மணிக்கு ஆரம்பித்தா அது 12, 1 மணி, 2 மணி, சில பேர்லாம் 2 மணி. இது என்னன்னா, பிசாசு நம்மளை நம்ம மாம்சத்தை பயன்படுத்தி நம்மளை பாவத்துக்கு நேரம் என்ன செய்யலாம்? கொண்டு போகலாம். செல்ஃப் டிசிப்ளின். சீக்கிரமாக படுக்கைக்கு போயிடணும், சீக்கிரமாக என்ன செஞ்சிடணும்? எந்திரிக்கணும். அதிகாலையில் எந்திரிக்கணும். கூடுமானால் அதிகாலையில் எந்திரிச்சு என்ன செய்யணும்? முதலாவது தேவனை நோக்கி பார்க்கணும். காலையில் எந்திரிச்சு நீங்கள் இப்போ பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் நீங்கள் எந்த அளவுக்கு செல்ஃப் டிசிப்ளினாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்கள் பிள்ளைங்க என்ன செய்யும்? செல்ஃப் டிசிப்ளினோட வளரும். அவனுக்குள்ளே பாவம் வந்துடும். நீங்கள் அதே மாதிரி நைட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டே இருந்தீங்க, 10 மணி 11 மணி மொபைல் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களை பார்த்துட்டே இருந்து இந்த பிள்ளையும் அதில் என்ன செஞ்சிடும்? அதில் விழுந்துடும். நான் உடனே அதுக்கு ஏதாவது காரணம் சொல்லக்கூடாது. நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் வந்திருக்கேன், அதனால் கொஞ்ச நேரம் நான் என்ன செய்கிறேன்? டிவி பார்க்குறேன், இல்லை மொபைல் பார்க்குறேன். அது என்ன ஸ்ட்ரெஸ்ஸில் வர்றேன்? நான் வேலையிலேருந்து ரொம்ப பிரச்சனை இல்லை, நான் வர்றேன். எந்த பிரச்சனை எதில் வந்தாலும் சரி, எல்லா ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்மளை ரிலீவ் பண்ணுறது இந்த வேதம் மட்டும்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க, உங்கள் மனசில் ஒரு நிம்மதி ஆண்டவர் என்ன செய்வார்? தருவார். மொபைலை எடுத்தீங்கன்னா, டிவியை பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ்ஷுக்கு இடம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவருக்கு அந்த இடத்துல இடமே இல்லை. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இட்ஸ் a sin. அது இட்ஸ் a gate of the open of sin. அது திறந்து வைக்குது உங்களை. கேட்வே, இட்ஸ் a gateway. உள்ள நீங்கள் ஈஸியாக போயிடலாம். ஸோ செல்ஃப் டிசிப்ளின். சாப்பிட்றது, சில பேர் சாப்பிட்றது பார்த்தா நமக்கே ரொம்ப பாவமாக இருக்கும். ஏதோ 10 வருஷமாக சாப்பாடு இல்லாதவை மாதிரி உட்காந்து சாப்பிடுவான். அள்ளி அடிக்கவே கூடாது. நீங்கள் என்ன சாப்பாடு இருந்தாலும்
அந்த சாப்பாடு வந்து என்னென்னா ரொம்பவே பிடிச்சிருந்தாலும் ரொம்ப அழகாக சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சிடணும், அது முடிக்க எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிட்ற தப்பு இல்லை இன்றைக்கும். ஆனால் எப்பயுமே பார்த்தா அப்படியே போட்டு ரொம்ப கிடைக்கிறதெல்லாம் போட்டு உள்ளே என்ன செய்யக்கூடாது, அனுப்பக்கூடாது. எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது. எல்லாமே நமக்கு சாப்பிட்லாம், ஆனால் எல்லாம் நமக்கு தகுதியாக இருக்காது. எது சாப்பிட்ணுமோ அதான் சாப்பிடணும். அதே மாதிரி நேரத்துக்கு சாப்பிடணும், கண்ட நேரத்துலையும் சாப்பிடக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்லிருக்கா, நீ வந்து என்னது எப்படி இருந்தால் உன் கழுத்தில் கத்தி வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. உன் தொண்டையில் இருந்தால் உன் தொண்டையில் என்ன செய்யணுமா, கத்தியை வைக்கணும். சாப்பிட்றதை பற்றி பைபிள் நிறைய சொல்லுது. அதே மாதிரி செல்ஃப் டிசிப்ளின். சாப்பிட்ட உடனே அந்த இடத்துல இருக்கிற நீங்கள் சாப்பிட்ட பிளேட்டு அந்த டம்ளரை எடுத்து கொண்டு போய் என்ன செய்யணும், சிங்கில் போடணும், இல்லை கழுவி முடிஞ்சால் கழுவி வைக்கணும், இல்லைன்னா அப்புறம் கூட கழுவிக்கலாம், அங்கே கொண்டு போய் போடணும். எல்லாத்தையும் அங்கேயே போட்டுட்டு அதுக்கு ஒரு வேலைக்காரி இருப்பா, அவள் வந்து எடுத்து வைப்பா, அப்படிலாம் இல்லை. இட்ஸ் செல்ஃப் டிசிப்ளின். துணியை பார்த்தா அங்கே எல்லாம் கிடக்கும், கலட்டி அப்படியே போட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஒரு ஒழுக்கம். ஏன்னா அது வந்து அது மாம்ச பலவீனம். அதை பிசாசு என்ன செய்வான், அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். எல்லா வகையிலும் நம்முடைய மாம்சத்தை நம்ம என்ன செய்யணும்னா அடக்கணும். மாம்சத்தை காலையில் எழுந்திரிச்சு நிறைய பேர் காலையில் எழுந்திரிச்சு ஒரு வேலை செய்கிறதில்லை. நிறைய ஆண்கள், பெண்கள் கூட வேலை செஞ்சுருவாங்க. நிறைய ஆண்கள் வீட்டில் உட்காந்தே இருப்பாங்க, நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு உட்காந்துக்குவாங்க. சில பேர் வேறு வழியே இல்லை, ஏதாவது இவ சொல்லிடுவான்னு பைபிளை தூக்கி வச்சுட்டு கூட சும்மா உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. செல்ஃப் டிசிப்ளின். ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோடனே ஆக்டிவாக என்ன செய்யணும், நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும். ஆண்டவர் அதான் விரும்புகிறார். ஸோ இதுதான் மாம்ச பலவீனம். நம்ம நினச்சிக்கிறோம் மாம்ச பலவீனம்னா உடனே போய் நம்ம ஏதோ ஒரு விபச்சாரம் வேசித்தனம் பண்ணிட்டு வந்தோம். அது இல்லை. காலையில் எந்திரிக்காதது மாம்ச பலவீனம், பாவம். ஆண்டவரோட பேசாதது என்னது, மாம்ச பலவீனம், அது ஒரு பாவம். ஜெபிக்காதது ஒரு பாவம். உபவாசித்து ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் என்ன செய்யலாம், உபவாசிக்கலாம். சரிங்களா? ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால செத்து போயிட மாட்டீங்க. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஃபாஸ்டிங் இருந்தால் செத்துருவோம் போல், அதனால் ஃபாஸ்டிங் இருக்கக்கூடாது. ஃபாஸ்டிங் இருந்தால் செத்துட மாட்டீங்க. உபவாசம் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது முதலாவது நம்ம ஆண்டவரோடு என்ன செய்கிறோம், ஆண்டவரோடு இருக்கிறோம். ரெண்டாவது கொஞ்சம் அந்த மெஷினுக்கு கொஞ்சம் நம்ம என்ன செய்யலாம், ரெஸ்ட்டு கொடுக்கலாம். 24 மணி நேரமாக அது என்ன செஞ்சிட்ருக்குது, அரைச்சி தள்ளிகிட்டே தான் இருக்குது. இல்லை, எதையாவது போட்டுகிட்டே தான் இருக்கும். வாரத்தில் ஒரு நாள், நான் ஒவ்வொரு நாளும் இப்போது ரொம்ப நாள் நான் விட்டுட்டேன். முந்தி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் என்ன செய்யணும்னா உபவாசம் இருப்பேன். உபவாசம் இருந்து காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவேன். ஆனால் இப்போது ஆல்மோஸ்ட் என்னென்னா ஒரு நாளைக்கு 2 நேரம் தான் மேக்ஸிமம் சாப்பிட்றேன். ஒரு நேரம் நான் என்ன செய்கிறேன், சாப்பிட்றதில்லை. அது வந்து பியூர் ஃபாஸ்டிங்கும் கிடையாது. பியூர் ஃபாஸ்டிங்னா உடனே உட்காந்து ஜெபம் பண்ண, வெளியே எங்கேயும் போகக்கூடாது. ஆனால் இட்ஸ் நாட் பியூர் ஃபாஸ்டிங். ஆனால் இட்ஸ் வந்து பார்ஷியல் ஃபாஸ்டிங் சொல்லலாம். கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அதாவது சாப்பிடாம கொஞ்சம் ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணாமல் வேலை இருந்தால் அந்த மாதிரி. ஆனால் வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாள் நம்ம என்ன செய்யலாம், உபவாசித்து ஜெபிக்கலாம் சாப்பிடாமல் இருந்து. ஏன்னா சரீரம் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது. இதை அடக்கி ஒடுக்கணும்னா கேட்குறதெல்லாம் கொடுக்கக்கூடாது. சரீரம் பீஸா கேட்குதுன்னா உடனே கொடுத்துடக்கூடாது. அதை கேட்குது அதை கொடுக்கணும், இதை கேட்குது இதை கொடுக்கணும், அதெல்லாம் இல்லை. எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்யணும், ஒரு கட்டுப்பாடோட சரீரத்தை என்ன செய்ய வேண்டும், கேட்குறதெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமானதாக இருந்தால் மட்டும்தான் செய்யணும், அவ்வளோதான். ஏன்னா நமக்குள்ளே ஆவி வாசமாக இருக்கிறது. ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். ஆகையினாலே அந்த ஆவியானவர் நம்முடைய மாம்சத்தை மேற்கொள்ள பலனை அவர் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். அல்லேலூயா. So without controlling the flesh you cannot be successful in God. Without controlling your flesh you cannot be successful. நம்முடைய சரீரத்தை, நம்முடைய மாம்சத்தை நம்ம அடக்கி ஒடுக்கலைன்னா கிறிஸ்துவுக்குள்ள நம்ம என்ன செய்ய முடியாது, வெற்றியாளர்களாக இருக்கவே முடியாது. நம்ம ஒரு ஜெப வீரனாக இருக்கவே முடியாது. நம்ம ஒரு ஊழியக்காரனாக இருக்கவே முடியாது. நம்ம ஒரு ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கவே முடியாது. நம்முடைய மாம்சத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், மேற்கொள்ள வேண்டும் என கருமையான தேவ பிள்ளைகளே. ஆகையினாலே
கிறிஸ்துவுக்குள் நாம் ஆவிக்குரியவர்களாய் நடந்து கொள்ளுவோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, கிறிஸ்து நமக்குள் வாசமாயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசமாயிருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். ஆகையினால சபை நம்மை ஆவிக்குள்ளே நடத்துகிறது. சபையோடு உள்ள ஒரு ஐக்கியம் நம்மை மாம்சத்திலிருந்து என்ன செய்கிறது? நம்மை தப்பிக்க வைக்கிறது. மாம்ச பலவீனத்திலிருந்து நம்மை தப்பிக்க வைக்கிறது. ஆவி நமக்குள் வாசமாயிருக்கிறதுனால ஆவி ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியார் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். we have to face everyday battle. நமக்கு ஒவ்வொரு நாளும் யுத்தம் இருக்கிறது, நம்ம சந்தித்து தான் ஆக வேண்டும். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற பலத்தை நமக்கு தருகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. காரணம் என்னவென்றால் அவர் ஏற்கனவே சிலுவையிலே எல்லாவற்றையும் ஜெயித்து முடித்து விட்டார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். மகிமையின் மேகம் அர்ப்பணத்தோடு சொல்லுவோம். இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவர் நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி நடத்தத்தக்கதா எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஆமென். ஆண்டவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. உணர்வுல ஏ உயிரில கலந்திருக்கீங்க. ஏ பேச்சில ஏ மூச்சில ஏ சொல்லல ஏ செயலில கலந்திருக்கீங்க. ஏ நினைவுல ஏ நடக்கையில ஏ உணர்வுல ஏ உயிரில கலந்திருக்கீங்க. மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளை, இந்த மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய மாம்ச பலவீனங்களில் இருந்து இன்றைக்கு விடுதலை தரும்படி பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஒருவேளை நம்முடைய பலவீனம், நம்முடைய மாம்சம்
நம்மை பின்னுக்கு இழுத்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு அந்த பலன் எனக்குள்ளே, அந்த பரிசுத்த ஆவியானுடைய பலன் எனக்குள்ளே வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறீர்கள் அவரெல்லாம் உங்க கைகளை உயர்த்தி, எனக்குள்ள அந்த பலன் வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி கேட்கலாம். ஆண்டவரை என்னை பலப்படுத்துவீராக. எஸ், கைகளை கீழே போட்டுக்கொள்ளும். மகா உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாக இயேசுவின் நாமத்தினால உம்முடைய சமூகத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாய் கரங்களை உயர்த்தின ஒவ்வொருவருக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்ல கரம் ஆண்டவரே அவர்களை பலப்படுத்தட்டும். நீர் அவர்களை திடப்படுத்துவீராக. மாம்ச பலவீனங்கள் ஆண்டவரே, பிசாசின் தந்திரங்கள், உலக சிற்றின்பங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் அவர்களை தூக்கி எடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் சிலுவையிலே ஏற்கனவே எல்லாவற்றையும் ஜெயித்தவர் ஆண்டவரே. நீர் அப்படியே எங்களையும் ஜெய வீரர்களாய் மாற்றுகிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படியாய் எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதான அதிகாரத்தின் வல்லமை அவர்களுக்கு தந்தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே நீ செய்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கிருபைக்குள்ளே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. வருகிற நாட்களிலே உமக்கு சாட்சிகளாய் உலகத்தின் கடைசி பரியந்தம் ஜெய வீரர்களாய் நிற்க கர்த்தருக்கிறவதாரும். ஜெயம் கொள்ளுகிறவர் எவனோ அவனுக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொன்னவர். நம்முடைய பிள்ளைகளை ஜீவ கிரீடத்தால் நீர் அலங்கரிக்க முடியாய் ஜெபிக்கிறோம். மாம்சத்திலும் ஆவியிலும் ஆண்டவரே, அந்த மாம்சத்தில் ஏற்பட்ட அந்த பலவீனங்களை ஆவியினாலே மேற்கொள்ளத்தக்கதாக கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இடைக்கட்டி நடத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் சமாதானமும் சந்தோஷமும் நாம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless.